ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. வெளியான இந்த பிரேக்கிங் நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் பாரதி ராஜா மறைவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று காலை நடந்தது. அவருடைய மறைவு இன்று வரைக்கும் பல்வேறு தரப்பினர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு என்று சொல்லலாம். அதோடு இயக்குனர் பாரதி ராஜா மறைவுக்கு இப்போ வரைக்கும் பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்கிறாங்க. இதற்கிடையே பாரதி ராஜா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நடிகர் நெப்போலியன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வீடியோவில் பேசிய அந்த விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகி காண்போர் நெஞ்ச உலுக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் வீடியோவில் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பாரதி ராஜாவை தனது குருநாதர் என குறிப்பிட்டுள்ள நெப்போலியன் நேரடியாக வர முடியாத சூழலில் தான் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நேற்று தனது 84 வயதில் மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அதாவது வயது மூப்பு, அப்புறம் உடல்நல பிரச்சனை காரணமாக உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய நிலையில் இன்று வியாழக்கிழமை அரசு மரியாதையோடு இறுதி சடங்கு நடைபெற இருக்கு. இதற்கிடையே பாரதி ராஜா மறைவு தொடர்பாக நடிகர் நெப்போலியன் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதுதான் இப்போ இணையத்தில் ரொம்ப பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கலங்க வைக்கிறது. இது தொடர்பாக அவர் அமெரிக்காவிலிருந்து நிறைய விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார். ஸோ வாங்க அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இது அவர் சொல்லும்போது பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்களையும் கலங்க வைத்திருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று காலையில் எனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது. என்னுடைய குருநாதர் பாரதி ராஜா இயற்கை எய்திவிட்டார் செய்தி எனக்கு கிடைத்தது. கடந்த சில மாதங்களாகவே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் அடிக்கடி அவரது மகள் ஜனனியிடம் ஃபோனில் பேசி அப்பா நல்லா இருக்காரா என்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த செய்தி கேட்ட உடனே இது பொய்யா இருக்குமா, வெறும் வதந்தியாக இருக்குமான்னு தான் நினைத்தேன். ஏனோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு செய்தி வந்தபோது ஜனனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அப்பா நல்லா இருக்காங்க, யாரோ வதந்தி கிளப்பிட்டாங்க என்றார். அதே மாதிரி இதுவும் ஒரு வதந்தியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் ஜனனிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவங்க அங்கிள், நான் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கேன், அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம்தான் இந்த செய்தியை என்னால் உறுதி பண்ண முடிஞ்சது. இந்த செய்தியை கேட்டதுலேருந்தே என் வீட்டில் யாராலையுமே இதை நம்ப முடியல. நேற்று நைட்டு முழுக்க டிவியில் இதை பற்றியே செய்திகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கும் தூக்கமே இல்லை. இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே எப்படியாவது இதை பேசிடணும் தான் பேசுகிறேன். அவர் உடல் இறுதிச் சடங்கிற்காக தேனிக்கு கொண்டு போகிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் கடந்த 2 வருஷமாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இல்லை என்றால் என் குருநாதரோட இறுதி யாத்திரையில் முதல் ஆளாக நான் நின்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அதை கேட்கும் போது நம்ம கண்களே கலங்குது. அதோடு தனக்கு வாழ்க்கையில் எல்லாமே என்னுடைய குருநாதர் தான் என்று அவரை பெருமையாக பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு திரைப்படத்துறையில் நான் இந்த அளவுக்கு பேரும் புகழோடு இருக்கின்றன, அதுக்கு முழு முதற் காரணமே அவர்தான். 1990 முதலாக அவரை சந்தித்த அந்த நாளில் இருந்து அவர் என்னை புது நெல்லு புதுநாத்து படத்தில் அறிமுகப்படுத்தியதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மகன் திருமணத்திற்கு போய் அழைப்பிதழ் கொடுத்தது வரைக்குமே எங்களுக்குள்ளே இருந்த அந்த நட்பு, அந்த உறவு ரொம்ப ஒரு பலமாக இருந்துச்சு. யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு பயங்கர ஒரு பாலமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் நிகழ்ச்சியோடு இவரை பற்றி கூறியது இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு எனக்கு அரசியலில் கருணாநிதி எப்படி குருவோ அதே மாதிரி சினிமாவில் என்னுடைய குருநாதர் பாரதி ராஜா சார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலும் இவருடைய அன்பை காட்டியிருக்கிறாரு. அதாவது இவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. 1993 கருணாநிதி தலைமையில் என்னுடைய குருநாதர் முன்னிலையில் தான் எனக்கு திருமணமே நடந்தது. அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவர் இயக்குனர் மட்டும் கிடையாது, என் குடும்பத்தில் மூத்த ஒரு உறுப்பினர்.
இயக்குனர் இமயனும் பேரெடுத்தவர். இயக்குனர் சிகரத்திற்கு நிகராக தமிழ் திரை உலகத்தை ஆண்ட ஒரே ஒருவர். அவருடைய படைப்புகள் எல்லாம் ரொம்ப அரிதானவ. அதோடு யாராலும் அதை திரும்ப கொடுக்க முடியாது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை இனி நாம் பார்க்கவே முடியாது என்று தான் சொல்லணும். என்ன மாதிரி எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தி சினிமானா என்னன்னே தெரியாத, நடிப்புனா என்னன்னே தெரியாத எனக்கு முதல்ல நடிப்பை சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கியவர் தான் அவர். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லும் போது என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ரொம்ப 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 மனசுக்கு கஷ்டமாக போயிருக்கு. அதோடு அவரை நேரில் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் இன்னும் எனக்கு கஷ்டத்தை அதிகப்படுத்துது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோவில் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாரு. அதே போல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஃபோனில் நல்லா பேசிகிட்டு இருந்தார். நான் கூட அடுத்த மாதமோ அல்லது இன்னும் 1 மாதத்துல எப்படியாவது இந்தியா வந்து அவரை நேரில் பார்த்துவிடும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துடுச்சு. எங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ அவருக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக்கிறோம். அதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக இந்த ஒரு வீடியோவை அவர் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் கண்ணீர் மல்க பதிவிட்ட இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இப்போ பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்கள்லேயும் தண்ணீர் வர வைத்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய முக்கிய நியூஸு. இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நெப்போலியன் மட்டும் கிடையாதுங்க, பாரதி ராஜாவை சுற்றி நிறைய நல்ல உள்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா நல்ல உள்ளம் படைத்தவர் அப்படிங்கிறதுனால தான் அவருடைய இழப்பு ரசிகர்களிடையே பெரிய இழப்பாக ஏற்பட்டிருக்கு. ராதிகாலாம் சேர் போட்டு அவர் முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த நடிகர் விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் வந்து ஆறுதல் கூறியிருக்கிறாரு. அதெல்லாம் கூட நேற்றைய நாள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவருடைய சொந்த ஊருக்கு அவரை எடுத்து செல்லப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நியூஸ் வருதோ அதை எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே அப்டேட்டோடு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நெப்போலியன் உருக்கமாக குருநாதர் என்று சொன்ன இந்த ஒரு விஷயம் பாரதி ராஜாவை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நீங்களும் இரங்கல் தெரிவிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பரவிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.